லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை: தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, திரு அவையில் யூபிலியாண்டு 2025 மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. அரசர் தாவீதுக்கு நாத்தானின் செய்தி. தாவீது தம் அரண்மனையில் வாழ்ந்து வரும் நாளில் இறைவாக்கினர் நாத்தானை நோக்கி, இதோ, நான் கேதுரு மரத்தாலான அரண்மனையில் வாழ்கிறேன். ஆனால் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையோ திரை கூடாரத்தில் இருக்கிறதே என்றார். அதற்கு நாத்தான் தாவீதை நோக்கி, நீர் விரும்புவதை எல்லாம் செய்யும், ஏனெனில் கடவுள் உம்மோடு இருக்கிறார் என்றார். அன்றிரவு கடவுளின் வாக்கு நாத்தானுக்கு அருளப்பட்டது. என் ஊழியனாகிய தாவீதிடம் சென்று சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் தங்கி இருப்பதற்கான கோவிலை நீ கட்ட வேண்டாம். இஸ்ரவேலரை விடுவித்த நாளிலிருந்து இன்று வரை நான் எந்த கோவிலிலும் தங்கியதில்லை. நான் என்றுமே திருக்கூடாரத்தில் இருந்து ஒரு கூடாரத்தை விட்டு மற்றொரு கூடாரத்துக்கு மாறி வந்துள்ளேன். இஸ்ரேல் மக்கள் அனைவரோடும் நான் பயணம் செய்த நாட்களிலும் அவர்களை வழிநடத்த நான் ஏற்படுத்திய எந்த ஒரு விடுதலை தலைவரிடமும் எனக்கு கேதுரு மரத்தால் ஏன் ஒரு கோவிலை கட்டவில்லை என கேட்டேனா என்று கூறினார். திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, விதைப்பவர் உவமை. மே 21 புதனன்று வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் விதைப்பவர் உவமை குறித்த கருத்துக்களை திருப்பயணிகளுக்கு தனது முதல் மறைக்கல்வி உரையின் போது எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இயேசு கிறிஸ்து நமது எதிர்நோக்கு என்ற தலைப்பில் யூபிலியாண்டு 2025 முன்னிட்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் தொடங்கப்பட்ட தொடர் மறைக்கல்வியானது மே 21 புதன்கிழமையன்று மீண்டும் ஆரம்பமானது. கடந்த பிப்ரவரி 12 புதன்கிழமையன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயேசுவின் பிறப்பும் இடையர்களின் வருகையும் என்ற தலைப்பில் இயேசுவின் வாழ்க்கை குறித்து எடுத்துரைத்தார். அதன்பின் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவரது மறைக்கல்வி உரை கருத்துக்கள் அனைத்தும் எழுத்து படிவமாக மக்களுக்கு வழங்கப்பட்டன. ஏறக்குறைய 14 வாரங்களுக்கு பின் இறை மக்களுக்கு வழங்கப்படும் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரையானது இன்று வத்திக்கான் வளாகத்தில் ஆரம்பமானது. உலகின் பல பகுதிகளிலிருந்து வந்திருந்த மக்கள் வத்திக்கான் வளாகத்தில் குழுமியிருக்க அவர்கள் நடுவில் திறந்த காரில் வலம் வந்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. சிறு குழந்தைகளை தொட்டு ஆசீரளித்தும் இறை மக்களுக்கு கை அசைத்தும் வாழ்த்தியபடி வத்திக்கான் வளாகத்தின் மேடை பகுதியை வந்தடைந்தார் திருத்தந்தை. அதன்பின் சிலுவை அடையாளம் வரைந்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது முதல் பொது மறைக்கல்வி உரை கூட்டத்தினை ஆரம்பித்து வைத்தார். Nel nome del Padre, del Figlio e dello Spirito Santo, la pace sia con voi. மத்தேயு நற்செய்தியில் உள்ள விதைப்பவர் உவமை பகுதியானது இத்தாலியம், அரபு, இஸ்பானியம், சீனம், போர்த்துகீசியம், பிரெஞ்சு, போலந்து, ஜெர்மானியம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் வாசித்தளிக்கப்பட்டன. A reading from the Gospel of Matthew. That same day, Jesus went out of the house and sat beside the sea. இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஊமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேரில்லாமையால் கருகிப் போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன.
ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். Some 100-fold, some 60, some 30. Let anyone with ears listen. The word of the Lord. இறை வார்த்தைகள் வாசித்தளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது முதல் பொது மறைக்கல்வி உரை கருத்துக்களை எடுத்துரைத்தார். திருத்தந்தையின் உரை கருத்துக்களுக்கு இப்போது நாம் செவி சாய்ப்போம். Cari fratelli e sorelle, sono lieto di accogliervi in questa mia prima udienza generale. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எனது முதல் மறைக்கல்வி உரை கூட்டத்திற்கு உங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யூபிலி ஆண்டை முன்னிட்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் இயேசு கிறிஸ்து நமது எதிர்நோக்கு என்ற தலைப்பில் தொடங்கப்பட்ட தொடர் மறைக்கல்வி உரையினை மீண்டும் நாம் தொடங்குவோம். எதிர்நோக்கை மீண்டும் பெற நமக்கு உதவும் இயேசுவின் உவமைகளைப் பற்றி இன்று நாம் சிந்திப்போம். ஏனெனில் உவமைகள் வரலாற்றில் கடவுள் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை காட்டுகின்றன. இன்று நான் மிக முக்கியமான ஒரு உவமையை பற்றி எடுத்துரைக்க விரும்புகிறேன். ஏனெனில் இந்த உவமையே அனைத்து உவமைகளுக்கும் ஒரு வகையான அறிமுகமாக அமைகின்றது. அதுவே விதைப்பவர் உவமை. இந்த உவமையின் வழியாக இயேசுவின் தொடர்பு கொள்ளும் முறையை நாம் அடையாளம் காண முடிகிறது. இக்காலத்தில் நற்செய்தியை அறிவிப்பதற்கு இவ்வுவமையானது நமக்கு நிறைய கற்பிக்கிறது. இயேசு எடுத்துரைக்கும் ஒவ்வொரு உவமையும் அன்றாட வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதையையோ அல்லது அக்கதையிலிருந்து ஏதாவது ஒன்றையோ அல்லது அக்கதையின் ஆழமான அர்த்தத்திற்கோ செல்ல நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த உவமையானது நமக்குள் கேள்விகளை எழுப்பி தோற்ற மாயைகளில் நின்றுவிட வேண்டாம் என்று நமக்கு வலியுறுத்துகிறது. இக்கதையில் இவ்வுவமையில் நான் எங்கு இருக்கிறேன், இந்த உருவகம் என் வாழ்க்கைக்கு என்ன சொல்கிறது என்று நாம் நம்மையே கேட்டுக்கொள்ளலாம். Il termine parabola viene infatti dal verbo greco parabalein, che vuol dire gettare innanzi. உவமை என்ற சொல் முன்னால் எறிதல் என்று பொருள்படும் கிரேக்க வினைச்சொல்லான பரபலைன் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. இந்த உவமையானது என்னை தூண்டுகின்ற ஒரு வார்த்தையை எனக்கு முன்னால் வீசுகிறது, என்னை நானே கேள்வி கேட்க தூண்டுகிறது என்ற அர்த்தத்தில் அழைக்கப்படுகிறது. விதைப்பவர் உவமை கடவுளின் வார்த்தையின் பரிமாணத்தையும் அது உருவாக்கும் விளைவுகள் பற்றியும் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. உண்மையில் நற்செய்தியில் இடம்பெறும் ஒவ்வொரு வார்த்தையும் நம் வாழ்க்கை என்னும் நிலத்தில் வீசப்படும் விதை போன்றது. இயேசு தனது பணி வாழ்வில் மக்களுக்கு எடுத்துரைக்கும் கருத்துக்களில் பல முறை விதையை எடுத்துக்காட்டாக வெவ்வேறு அர்த்தங்களுடன் பயன்படுத்துகிறார். மத்தேயு நற்செய்தியின் 13ஆம் அதிகாரத்தில் இடம்பெறும் விதைப்பவர் உவமை மற்ற சில சிறிய உவமைகளின் தொடரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. கோதுமை மணி மற்றும் களைகள், கடுகு விதை, வயலில் மறைந்திருக்கும் புதையல் எனும் சில உவமைகள் நிலப்பரப்பில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கின்றன. உவமையில் குறிப்பிடப்படும் மண் என்பது என்ன? அது நம் இதயம். இதயம் மட்டுமல்ல, உலகம், சமூகம், திரு அவை. Tra la gente ci sono ovviamente tante situazioni differenti. விதைப்பவர் உவமையின் தொடக்கத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர் என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். ஏனெனில் அவரது வார்த்தை நம்மை கவர்கிறது, ஆர்வத்தை தூண்டுகிறது. பல சூழ்நிலைகளில் வாழும் மக்கள் பலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டனர். இயேசுவின் வார்த்தையானது பொதுவானது, எல்லாருக்குமானது. ஆனால் அவ்வார்த்தைகள் ஒவ்வொருவரிலும் ஒவ்வொரு வகையான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சூழலானது உவமையின் அர்த்தத்தை நன்கு புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. சாதாரணமான எளிய மனிதரான விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் செல்கிறார். ஆனால் விதை எங்கே விழுகிறது என்பதை அவர் பொருட்படுத்தவில்லை. பாதையில், பாறைகளில், முட்களுக்கு இடையில் என விதைகள் கனி கொடுக்க வாய்ப்பில்லாத இடத்தில் கூட அவர் விதைகளை வீசுகிறார். இந்த அணுகுமுறையானது கேட்பவரை ஆச்சரியப்படுத்துகிறது. அது எப்படி என அவரை கேள்வி கேட்க தூண்டுகிறது. நாம் நம் வாழ்வில் நடக்கும் விடயங்களை கணக்கிட பழகிவிட்டோம். சில சமயங்களில் அது அவசியமானதும் கூட. ஆனால் அன்பில் இது பொருந்தாது. வீணாக விதையை வீசும் விதைப்பவரின் செயலானது கடவுள் நம்மேல் அன்பை வீசும் செயலுக்கான ஒரு உருவகமாகும். உண்மையில் விதையின் விதியானது பூமி அதை வரவேற்கும் விதத்தையும் அது தன்னை கண்டுபிடிக்கும் சூழ்நிலையையும் பொறுத்தது என்பது உண்மைதான். ஆனால் இந்த உவமையில் இயேசு நமக்கு சொல்வது, கடவுள் தம்முடைய வார்த்தையின் விதையை எல்லா வகையான மண்ணிலும், அதாவது நம்முடைய வாழ்வின் எல்லா சூழலிலும் வீசுகிறார். விதையானது கனியை தரும் விதத்தை சொல்வதில் இயேசு தனது வாழ்க்கையை பற்றியும் பேசுகிறார். ஏனெனில்
இயேசுவே வார்த்தையாகவும் விதையாகவும் இருக்கிறார். கனி கொடுக்க வேண்டிய விதை கட்டாயம் மடிய வேண்டும். எனவே இந்த உவமையானது கடவுள் நமக்காக விதையை வீணடிக்கவும் தயாராக இருக்கிறார், இயேசு நம் வாழ்க்கையை மாற்றுவதற்காக இறக்கவும் தயாராக இருக்கிறார் என்பதை எடுத்துரைக்கின்றது. வான் கோங் என்ற ஓவியரின் சூரிய மறைவு நேரத்தில் விதைப்பவர் என்னும் அழகான ஓவியம் எனக்கு நினைவிற்கு வருகிறது. சுட்டெரிக்கும் சூரியனில் விதைப்பவரின் அந்த உருவம் விவசாயியின் உழைப்பை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றது. வரலாற்றை நகர்த்துபவர் கடவுள் என்பதை நமக்கு நினைவூட்டுவதற்காக முழு ஓவியத்திலும் சூரியனின் உருவம் ஆதிக்கம் செலுத்துகிறது. ஏனெனில் பூமியின் நிலப்பகுதிகளை சூடாக்கி விதையை முளைக்க வைப்பது சூரியன்தான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய வாழ்க்கையின் எச்சூழ்நிலையில் கடவுளின் வார்த்தை நம்மை வந்து அடைகிறது என்று சிந்திப்போம். அவருடைய வார்த்தையாகிய விதையை வரவேற்க எப்போதும் அவரின் அருளை நாம் கேட்போம். நாம் ஒரு வளமான மண் அல்ல என்பதை உணர்ந்தால் நாம் சோர்வடையாமல் நம்மை ஒரு சிறந்த நிலமாக மாற்றுவதற்கு இன்னும் அதிகமாக உழைக்கும்படி அவரிடம் கேட்போம். அனைவருக்கும் நன்றி. E se ci accorgessimo di non essere un terreno fecondo, non scoraggiamoci, ma chiediamo a Lui di lavorarci ancora per farci diventare un terreno migliore. இவ்வாறு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது மறைக்கல்வி உரை கருத்துக்களை நிறைவு செய்ததும் கூடியிருந்த திருப்பயணிகள் அனைவரையும் வாழ்த்தினார். ஆங்கில மொழி பேசும் திருப்பயணிகளை வாழ்த்திய திருத்தந்தை மறைக்கல்வி உரையின் தொகுப்பினை ஆங்கில மொழியில் அவர்களுக்கு எடுத்துரைத்தார். Dear brothers and sisters, I am happy to be with you in this, the first general audience of my pontificate. Today and every day, let us ask the Lord to open our hearts to His saving word and its power to transform and enrich our lives and enrich the world in which we live. இத்தாலிய மொழி பேசும் திருப்பயணிகளை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் காசா பகுதியில் நிலவும் சூழல் குறித்து எடுத்துரைத்து அமைதிக்கான தனது விண்ணப்பத்தை மீண்டும் வலியுறுத்தினார். È sempre più preoccupante e dolorosa la situazione nella striscia di Gaza. இறுதியாக கடந்த மாதம் ஏப்ரல் 21 அன்று இறைப்பதம் சேர்ந்த நமது முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை மிகுந்த நன்றியுடன் நினைவு கூர்ந்து தனது ஜெப விண்ணப்பங்களை நிறைவு செய்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இறுதியாக விண்ணக தந்தையை நோக்கிய ஜெபம் லத்தீன் மொழியில் பாடப்பட்டதைத் தொடர்ந்து கூடியிருந்த மக்களுக்கு தன் ஆசீரினை வழங்கினார் திருத்தந்தை. Benedicat vos omnipotens Deus, Pater et Filius et Spiritus Sanctus. Amen. திரு அவையில் யூபிலியாண்டு 2025 ஆணைமடல் பகுதி 26. யூபிலியாண்டில் நாம் பயணிக்கும் போது திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமடலில் உள்ள வார்த்தைகளை நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றிக் கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது. மெல்கிசெதேக் முறைப்படி என்றென்றும் தலைமை குரு என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட இத்தகைய நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காமல் கடவுளில் அடைக்கலம் தேடுவதன் வழியாக நாம் அதை பற்றிக் கொள்வதற்கான ஒரு வலுவான அழைப்பாக நாம் இதை கருத வேண்டும். விதைப்பவர் உவமை என்ற தலைப்பில் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, ஆணைமடல் பகுதி 26 என்ற தலைப்பில் திரு அவையில் யூபிலியாண்டு 2025 என்னும் நிகழ்வுகளை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். மோதல் இடம்பெறும் காசா பகுதியில் நிவாரணப் பொருட்கள் தடை செய்யப்படுவதால் பெருமளவில் துயர்களை குழந்தைகளும் முதியோரும் நோயாளிகளும் அனுபவிக்கின்றனர் என கவலையை வெளியிட்ட திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மோதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் மற்றும் மனிதாயமான உதவிகள் காசாவுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என அழைப்பு விடுத்தார். தன் புதன் மறைக்கல்வி உரையின் இறுதியில் காசா மக்களுக்கான இவ்வழைப்பை விடுத்த திருத்தந்தை காசா பகுதி மக்களின் நிலை மிகுந்த கவலையையும் வேதனையையும் தருவதாக உள்ளது என்றார்.
பன்னாட்டு உதவி நிறுவனங்களின் கூற்றுப்படி காசாவில் மனிதாயமான நெருக்கடி மிக தீவிர நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. காசா பகுதியில் பசிச் சாவுகள் ஏற்படும் ஆபத்து இருப்பதை ஐநா நிறுவனமும் குறிப்பிட்டு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜூன் மாதத்தில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கலந்து கொள்ளவிருக்கும் திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள் குறித்த விவரங்களை மே 21 புதனன்று வெளியிட்டது திருப்பீடம். ஜூன் மாதம் 1 தேதி ரோம் நகர் புனித பேதுரு பெருங்கோவிலில் குடும்பங்கள், குழந்தைகள், தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோருக்கான யூபிலி திருப்பலியை உள்ளூர் நேரம் காலை 10:30 மணிக்கு நிறைவேற்றுவார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அதற்கு அடுத்த ஞாயிறான ஜூன் 8ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு தூய ஆவியார் பெருவிழாவை முன்னிட்டு இயக்கங்கள், குழுக்கள் மற்றும் புதிய சமூகங்களுக்கான யூபிலி கொண்டாட்டங்கள் இடம்பெறும். அதற்கு அடுத்த நாள் 9ஆம் தேதி திருப்பிடத்தில் உள்ளோருக்கான யூபிலி கொண்டாட்டம் காலை 11:30 மணிக்கு திருப்பலியுடன் இடம்பெறும். ஜூன் 13ஆம் தேதியன்று காலை 9 மணிக்கு சில புனிதர்பட்ட நிலைக்கான வாக்கெடுப்பிற்கென கர்தினால்கள் கூட்டம் திருப்பிடத்தில் இடம்பெறுவதோடு ஜூன் 15ஆம் தேதி தூய மூவொரு கடவுளின் பெருவிழாவையொட்டி காலை 10:30 மணிக்கு திருத்தந்தையின் திருப்பலியுடன் விளையாட்டுத் துறையினருக்கான யூபிலி கொண்டாட்டங்கள் இடம்பெறும். ஜூன் மாதம் 22ஆம் தேதி இயேசுவின் திருவுடல் திருரத்தம் பெருவிழாவை முன்னிட்டு மாலை 5 மணிக்கு புனித ஜான் லேத்தரன் பெருங்கோவிலில் திருப்பலி நிறைவேற்றி புனித மேரி மேஜர் பெருங்கோவில் நோக்கி விசுவாசிகளுடன் ஊர்வலமாகச் சென்று அங்கு நற்கருணை ஆசீர் வழங்குவார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 27 இயேசுவின் திரு இருதய திருவிழாவன்று புனித பேதுரு பெருங்கோவிலில் காலை 9 மணிக்கு திருப்பலி நிறைவேற்றி அருள் பணியாளர்களுக்கான யூபிலி கொண்டாட்டத்தை சிறப்பிப்பார் திருத்தந்தை. புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுலின் திருவிழாவை முன்னிட்டு ஜூன் 29ஆம் தேதி புனித பேதுரு பெருங்கோவிலில் காலை 9:30 மணிக்கு திருப்பலி நிறைவேற்றி உயர் மறைமாவட்டங்களில் பணிபுரியும் பேராயர்களுக்கான பாலியங்களை ஆசிர்வதிப்பார் திருத்தந்தை 14ஆம் லியோ. 2023 ஜனவரி முதல் இவ்வாண்டு மே மாதம் 8ஆம் தேதி தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படும் காலம் வரை ஆயர்களுக்கான திருப்பிடத்துறையின் தலைவராக பணியாற்றியுள்ள புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மே 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று அத்திருப்பிடத்துறைக்கு எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி சென்று அவர்களுக்கு திருப்பலி நிறைவேற்றினார். ஏற்கனவே எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி ரோமுக்கு தெற்கேயுள்ள செனட்ஸானோ நல்ல ஆலோசனை மரியன்னை திருத்தலத்திற்கும் ஒரு வாரத்திற்கு முன்னர் வத்திக்கானுக்கு அருகிலுள்ள அகுஸ்தீனார் துறவு சபை தலைமை இல்லத்திற்கும் சென்று வந்துள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் செவ்வாய்க்கிழமையன்று ஆயர்களுக்கான திருப்பிடத்துறைக்குச் சென்று அங்குள்ள சிற்றாலயத்தில் பணியாளர்களுக்கென திருப்பலி நிறைவேற்றினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் லவ்தாத்தோ சி சுற்றுமடலின் 10ஆம் ஆண்டு நிறைவையொட்டி நமது பொது இல்லமாகிய பூமியின் அக்கறைக்கான பல்கலைக்கழகங்களின் கூட்டமைப்பிற்கு காணொளி செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பிரேசிலின் ரியோ தே ஜெனெய்ரோ பாப்பிரை கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் இடம்பெறும் இவ்வமைப்பின் கூட்டத்திற்கு தன் வாழ்த்துக்களை அனுப்பியுள்ள திருத்தந்தை இவ்வமைப்பின் அர்ப்பணத்திற்கும் COP30 கூட்டத்திற்கு தயாரிப்பாக இடம்பெற்று வரும் நடவடிக்கைகளுக்கும் தன் நன்றியையும் மகிழ்ச்சியையும் வெளியிட்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதட்ட நிலைகள் இடம்பெற்று வரும் இவ்வேளையில் இரு நாட்டு மக்களும் தங்கள் மூல வேர்களை அறிந்து மகாத்மா காந்தி கூறியது போல் இரு நாட்டு மக்களும் ஒரே தாயின் குழந்தைகள் என்பதை உணர்ந்தவர்களாய் அமைதிக்காக ஜெபிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார் பாகிஸ்தான் கர்தினால் ஜோசப் கூட்ஸ். திருத்தந்தைக்கான தேர்தலில் கலந்து கொண்டு திருத்தந்தையின் பொறுப்பேற்பு திருப்பலியிலும் பங்கு பெற்ற கர்தினால் கூட்ஸ் அவர்கள் ஆசிய பகுதியின் பதட்ட நிலைகள் குறித்து ஃபீதேஸ் செய்தி நிறுவனத்திற்கு நேர்முகம் வழங்கியபோது இன்றைய சூழலில் இந்தியா பாகிஸ்தானிடையே உண்மையான அமைதிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அவசர தேவை உள்ளது என்றார். நமக்கு அடுத்திருப்போருடன் அமைதியில் வாழ்வோம் என இரு நாட்டு மக்களுக்கும் அழைப்பு விடுத்தார் கர்தினால் கூட்ஸ். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவி மடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.